ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்ச விழுது 2 டீஸ்பூன், 1 கப் பாஸ்மதி அரிசி, 1 கப் காளான், ஒரு சின்ன பவுலில் மல்லித்தலை புதினா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி. இப்போ நம்ம குக்கர் நல்லா சூடான பிறகு நம்ம 4 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதையும் நம்ம சேர்த்துட்டு அது கூட நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும், அதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூட பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வச்சு நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லி, புதினா இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி, அந்த பச்சை பட்டாணியும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அது கூட காளான் இருக்கு இல்லையா, காளானையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிரும் சேர்த்துக்குங்க. ஏன்னா தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்காக நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல், அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கின பிறகு நம்ம பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா இருந்தாலும் ஓகே. நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் டம்ளருக்கு 1.5 கப் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு. ஏன்னா இது வந்து பாஸ்மதி அரிசி, அது வந்து குழஞ்சிரும், அதனால் வந்து நான் ஒரு 1/2 கப் டம்ளர் வந்து கம்மி பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் 1.5 கப் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா சாப்பாடு குக்கரில் வைக்கிறனால நல்லா வெந்துடும், குழையாமல் இருக்கிறதுக்காக நான் 1/2 கப் டம்ளர் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாப்பாடு அரிசி வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நல்லா கிண்டி விட்ட பிறகு, ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும், லைட்டாக கிளறி விட்டு குக்கரை மூடி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் எடுத்துங்க. பார்த்திங்களா அரிசி எவ்வளோ அழகாக பூ மாதிரி வெந்திருக்குதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. நாம் அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது நம்ம கிளம்பணும், இல்லை டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு நல்லா டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.